ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் டிப்பு தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்கு ஒரு ஒரு மாடல்ல அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட லெட்டரை மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த குவிக் மாஸ்க்ல எதுவும் ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறது, ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண டைம் ஆகும். அதனால நம்ம எப்படி ஒரே கிளிக்கில் எல்லாமே செலக்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு டூல் பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த டூல் பார்த்து வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா என்ன மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த செலக்ஷன்ல பாத்தீங்கன்னா சிமிலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செயின் சிமிலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒண்ணா உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னாலோ இல்ல அதை வந்து வேற ஒரு லெவலுக்கு மூவ் பண்ணணும்னாலோ அதை அப்படியே நீங்க இங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் எஸ்ன்னே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து செலக்ட் பண்ண எல்லாமே கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டூல் பார்த்தோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒன்லி டிஸ்பிளே அப்படின்னு அசோசியேட்டிவ் ஜாமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் பாத்தில் என்ன செயின் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். வேற எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது கலர் வேணும்னாலும் மாத்திக்கலாம். இப்போ மறுபடியும் அதை நீங்க அன்செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறத மட்டும் நீங்க தனியா செலக்ட் பண்ணணும், அது கொடுக்காம இல்ல செயின் எதுவுமே இல்லை இங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கிறது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்க ரெட் கலர்ல இருக்கிறத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். எனக்கு இங்க கிராஃபிக்ஸ் எரர்னால இங்க தெரியல. இந்த இடத்துல கீழே வந்து டிக் மார்க் இருக்கும், அது வந்து எனக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எரர்ன்றனால தெரியல. நீங்க இது மட்டும் டிக் பண்ணிட்டு என்டர் கூட அமைக்கலாம். என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர்ல இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆகும். இல்ல எனக்கு இது வேணாம், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேற ஏதாவது வீடியோல பார்க்கலாம். பை.